வாழ்வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்னைக்கு கம்பும் கோதுமையும் கலந்த தோசை செய்யலான்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுப்போம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன குருவை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் குருவை அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம இட்லி மாவு கலந்துக்க போகிறோம். வெறும் கம்பும் கேழ்வரகு மட்டும் இல்லாமல் இட்லி மாவும் கலந்துக்கலாம். இட்லி மாவு ஒரு 5 கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவு கலந்துட்டேன். இல்லை, இதில் தண்ணி ஊற்றி நம்ம நீர்க்க கரைச்சிட்டு இதெல்லாம் தாளித்து இதில் கொட்டி தண்ணியாக ரவா தோசை மாதிரி கரைச்சி தோசை ஊற்றலாங்க. இப்போ இதில் நான் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டேங்க. எல்லாம் பச்சையாகவே சேர்த்துருக்கேன். தாளிச்சும் நம்ம வதக்கியும் போடலாம். வதக்காமல் இப்படியே போட்டால் கூட நம்ம தோசையில் அது நல்லா வெந்துடும். அதனால் அப்படியும் போடலாம். நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சிட்டோம்னா ரவா தோசை மாதிரி அப்படி மெல்லிஸாக ஊற்றலாம். நல்லா வேக வச்சு பொறுமையாக எண்ணெயை ஊற்றி எடுக்கணும். அவ்வளோதான், தோசை ரெடி. தாளிச்சும் செய்யலாம், தாளிக்காமல் பச்சையாக போட்டும் செய்யலாம். இப்போ கல் போட்டு தோசை ஊற்றி பார்க்கலாமாங்களா? மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ ரவா தோசை மாதிரி மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். தண்ணியாக கரைச்சி வச்சுட்டோம். இதை தேய்ச்சி இதில் வந்து இட்லி மாவு கலந்துருக்கேன். அதனால் வந்து நல்லா தேய்க்க வருது. நல்லா மெல்லிஸாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்டு டைம் கொடுத்து பொறுமையாக எடுப்போம். உடம்புக்கு நல்லதுங்க கேழ்வரகு, கம்பெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். கூழாக சாப்பிட்லாம், கஞ்சியாக சாப்பிட்லாம், அதே மாதிரி தோசை வடிவத்தில் சாப்பிட்லாம். இட்லி, பூரி, சப்பாத்தி எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே பண்ணி சாப்பிட்லாம். கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம். கார கொழுக்கட்டை, தித்திப்பு கொழுக்கட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் இருக்குது. வந்து லோ கொலஸ்ட்ரால். இதெல்லாம் கம்புலாம் குளிர்ச்சி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடிக்கடி நம்ம கேழ்வரகும் கம்பும் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டாச்சு. நல்லா டைம் கொடுத்து வெந்தவுடனே எடுக்கலாம். இது சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் கிரேவி, வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி, இது மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் நல்லா வேக விட்டு முருகலாக எடுத்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா திருப்பி போட்டு முருக விட்டு எடுக்கலாம். இது சைட் டிஷ்ஷாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். பாருங்கள், இப்போ வந்து தோசைக்கு சிக்கன் குழம்பு எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.